பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் யாவரும் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை இப்படியாக சந்திப்பது அதிக சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் பலவிதமான அலுவலர்கள் மத்தியில் எப்படியாவது உங்களை சந்தித்து விட வேண்டும், புதிதான செய்திகளை உங்களுக்கு கொடுக்க வேண்டும், புதிதான வெளிப்பாடுகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் அதிகமான எண்ணங்களை தந்து வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தியும் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அனுதின பிரயாணத்தில் எவ்வளவு கர்த்தருக்கு நாம் செய்ய முடியுமோ, எவ்வளவு ஊழியம் செய்ய முடியுமோ அதை நாம் செய்து விடுவோம். வயதான பிறகு, முடியாமல் போன பிறகு, ஐயோ நான் ஊழியம் செய்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, ஐயோ நான் முன்னால் போய் நின்றுருந்தால் நல்லா இருந்திருக்குமே, ஐயோ அந்த ஊழியத்தை போய் தாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நான் ஊழியத்தை கொடுத்துருப்பேனே, இப்போ எல்லாம் என் பிஸ்னஸ்லாம் போயிடுச்சே, வருமானமே இல்லாமல் போச்சுன்னு சொல்லி பிற்பாடு நாம் வருந்துவதை விட இப்பொழுது பலன் இருக்கும் பொழுதே கர்த்தருக்கு முடிந்த ஊழியத்தை செய்வோம் என்றால் அது எவ்வளவு நலமாக இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, இது அருமையான நாளிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது நாசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் 30 வருடத்திற்கு அதிகமான காலமாக அநேகருக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. எத்தனை விதமான பிசாசுகள் பிடித்திருந்தாலும் நம்முடைய நாசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியத்திற்கு வரும்பொழுது அவைகள் வெளிப்படவும், அவைகள் தங்கள் கதைகளை சொல்லவும், அவைகளை கடிந்து கொள்கிற பொழுது அவைகள் புறப்பட்டு போவதும் வாடிக்கையாக இருக்கிறது. அநேகர் புது வாழ்வு பெற்றிருக்கிறார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் அநேகர் புதிய வாழ்வு பெறுவதற்காக காத்திருக்கிறார்கள். இன்னுமாக நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அநேகருக்கு, எனக்குரிய 3000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு மாதந்தோறும் இலவசமான உணவை நாம் அளித்து வருகிறோம். நமது ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாசிரியர் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக நாம் அமைத்திருக்கிறோம். ரொம்ப காலமாக எனக்கு ஒரு கனவு, எப்படியாவது முதியவர்களை பராமரிக்க வேண்டும் என்பது. அதுதான் மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் கிருபை கொடுத்தபடினாலே இப்பொழுது பிரம்மாண்டமாய் கெட்டப்பட்டிருக்கிறது. அநேகர் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்காக தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்களையும் இன்னுமாக குருவானவர்களை நாம் அழைத்து கொண்டு வந்து தினந்தோறும் அவர்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து அவருடைய பயங்களையும் அச்சங்களையும் அவர்களை விட்டு நீக்கி ஆறுதல் அளித்து அவர்களை நாம் பலப்படுத்தி வருகிறோம். அந்த நாட்களிலே அவர்களுக்கு நல்ல சிறப்பான உணவும் கூட 3 வேளை அளிக்கப்படுகிறது. நல்ல உள்ளம் படைத்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் பிறந்த நாட்களின் போது, திருமண நாட்களின் போது, தங்களுடைய முற்பிதாக்களின் நினைவு நாட்களின் போது வந்து அவர்களுக்கு விருந்தெல்லாம் அளித்து வராங்க. அதனால் அங்கே இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த திங்கட்கிழமையில் கூட ஒரு தாயார் அவர்கள்
சென்னையிலேருந்து வந்து 1ஆம் தேதி என்கிறபடியினாலே அவர்கள் வந்து தங்குறாங்க. சென்னை எங்கே இருக்குது? நமது ஆசிரியத்து தேவனுடைய மாளிகை எங்கே இருக்குது, அங்கேருந்து வராங்க. அந்த அளவுக்கு அநேகர் தேடி வருகிற ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக அடைக்கலான்குரிய முதியோர் இல்லம் இருந்து வருகிறது. 1ஆம் தேதி நெருங்கி விட்டபடினாலே நீங்கள் தாராளமாக வந்து சேரலாம் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, மத்தேயு 14:31 அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். உலகத்தில் எந்த மனிதனும் செய்து முடியாத ஒரு சாதனையை பேதுரு செய்தார். ஆண்டவரை போல அவரும் தண்ணீரின் மேல் நடந்தார். ஆனால் அலைகளை பார்த்த மாத்திரத்தில் அவர் மூழ்கினார். இயேசுவே என்று கதறிய பொழுது ஆண்டவர் கையை பிடித்து அவரை தூக்கி சொன்ன வார்த்தை தான் இது. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒருவேளை தேவன் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை, மிகப்பெரிய அற்புதங்களை, இந்த பூமியில் இதுவரை நடந்திராத நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். உங்களை யாரும் கனவிலே கூட நினைத்து பார்க்க முடியாத உயரத்திற்கு உயர்த்தலாம் என்று நினைத்திருக்கலாம். நீங்களோ சின்ன சின்ன காரியங்களை கண்டு பயந்து இது எப்படி நடக்கும் என்று சொல்லி சந்தேகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அதை விரும்புகிறவர் அல்லவே அல்ல. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் அவிசுவாசத்தை தூக்கி எறிய வேண்டும். எந்த நிலைமையிலும் கர்த்தரால் எனக்கு உதவி செய்ய முடியும் என்பதை ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது மிகப்பெரிய நன்மைகளை காண்பீர்கள். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 சாமுவேல் 16 அதிகாரம் 5வது வசனம் முதல் 2 சாமுவேல் 16:5 முதல். தாவீது ராஜா பஹ்ரீம் மட்டும் வந்த பொழுது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாக இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயும் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமை அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேழியாளின் மனுஷனை, தொலைந்து போ சவுலின் தலத்தில் ராஜாவான உன் மேலே கர்த்தர் சகல வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகி அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றார். இந்த இடத்துல ஒரு சீமை எனப்பட்ட ஒரு பயங்கரமான மனிதனை நாம் காண்கிறோம். இஸ் எ வெடிகுண்டு, இஸ் எ என்ன சொல்லிட்டா டேஞ்சரஸ் மேன். அவன் ஒரு ஆபத்தான ஒரு மனிதன், நாக்கை அடக்க தெரியாத மனிதன். அவன் தாவீது ராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு முள்ளாக வந்த மனிதன், பிசாசினாலே அனுப்பப்பட்டவன், பிசாசினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் சவுல் ராஜாவுடைய குடும்பத்திலிருந்து வந்தபடியினாலே, சவுல் ராஜாவை அகற்றிவிட்டு தாவீது அங்கே ராஜாவை வந்திருக்கிறபடியினாலே நீண்ட காலமாக மனதிற்குள்ளாக அங்கே தாவீதின் மீது ஒரு வன்மத்தை வைத்துக் கொண்டிருந்தான். ஃபார் எ லாங் டைம் ஹி ஹேட் சம்திங் அகெயின்ஸ்ட் டேவிட். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். எப்படி சவுல் ராஜாவை தள்ளிட்டு இருந்த தாவீது வந்திருக்கலாம் பொடிப்பைய அப்படின்னே அவனுக்கு கோபம் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்பொழுது தாவீது ராஜா தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து அவர் தன்னுடைய விசுவாசிகளோடு கூட காட்டுக்குள்ளே தப்ப ஓடுகிற பொழுது அங்கே அந்த சீமையை அதை கேள்விப்படுகிறான். பாருங்கடா, நம்ம எதிர்பார்த்த சான்ஸ் வந்துட்டு தாவீது மாட்டிக்கிட்டான். இனி அவன் ராஜாவாக முடியாது, அவன் ஆண்டவர் கைவிட்டுட்டார், காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் இழந்துட்டான், அழுதுகிட்டு இருக்கிறான். இதுதான் சரியான நேரம், நம்ம போய் அவனை தூசிப்போன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக ஓடி வந்து அவன் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டு தாவீதின் மீதும் அவனோடு கூட இருந்த சௌரியவான்கள் மீதும் கற்களை வீசி மிக கேவலமாக தாவீதை திட்டுவதையும் கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுவதையும் நான் காண்கின்றோம். எத்தனையோ வருடமாய் இந்த சீமையை காத்திருந்தான். தாவீதை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும், அவன் மீது கற்களை வீச வேண்டும், கேவலமாக பேசணும், அவன் நாசமாக போகணும், அதுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ரொம்ப காலமாய் காத்திருந்தான். அந்த சந்தர்ப்பம் அங்கே வந்தது. அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி தாவீதிற்கு அதிக வேதனையை ஏற்படுத்தினான் என்று காண்கிறோம். சீமை ஒரு பொல்லாத மனிதன். ஏற்கனவே தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்து தவிக்கிற அந்த தாவீதிற்கு இப்பொழுது போய் நாம் இப்படி கற்களை வீசினால், கெட்ட வார்த்தைகளை பேசினால் எவ்வளோ வேதனையாக இருக்கும் என்றெல்லாம் இரக்கம் காண்பிப்பதற்கு அவனுக்கு மனதே இல்லை. அவன் ஒரு கொடூரமான மனிதனாக இருந்தபடினாலே தாவீது விடாய்த்திருந்த பொழுது, தாவீது தன் ராஜ்யபாரத்தை இழந்திருந்த பொழுது, காட்டுக்குள்ளே ஓடி தப்பித்து கொள்ளலாமா என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவன் கற்களை வீசி
தாவீதுடைய வேதனையை பல மடங்கு அவன் அதிகரிக்க பண்ணினான். ரபிங் த சால்ட் இன்டு த வூண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காயத்தில் உப்பை தேய்ச்சி விட்டால் பயங்கரமாக எரியும்னு ஒரு பழமொழி இருக்குது. ஏற்கனவே மனநொந்து போயிருந்த தாவீதுக்கு உச்சகட்டமாக அங்கே சீமை கெட்ட வார்த்தைகளை சொல்லி கற்களை வீசி எல்லாரும் மத்தியிலும் அவமானப்படுத்தினான் என்று நான் காண்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட ஒரு ராஜா தான். கர்த்தருடைய பிள்ளையாகி நீங்களும் கூட ராஜா தான். எங்கே போனாலும் சரி உங்களை ஆண்டவர் ராஜாவாக தான் வச்சுருப்பார். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், என்ன பிஸ்னஸ் பண்ணாலும், என்ன படித்தாலும், நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும், அரசியலில் இருந்தாலும், பொது வாழ்க்கையில் இருந்தாலும், ஊழியத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ராஜாவாக தான் வச்சுருப்பார். அப்பொழுது ஏற்கனவே உங்களை முன்பாக இருந்த பிரபலமாக இருந்தவர்கள், இல்லைன்னா உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டு அது முடியாமல் போனவங்க, உங்களை மாதிரி பிஸ்னஸ் பண்ணி கடை வச்சு பெரிய பணக்காரன்னு நினச்சி தோல்வி அடைஞ்சவங்க, அந்த இடத்துல மிக சாதாரணமாக அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப வருஷம் முன்னேற்றமே இருக்காது. நீங்கள் போன உடனே கர்த்தர் உங்களை டக்குன்னு சொல்லி எங்கேயோ கொண்டு போயிருப்பார். இல்லைன்னா அவங்க பல வருஷமாக ஊழியம் செஞ்சிட்டு இருப்பாங்க, ஒரு முன்னேற்றம் இருக்காது. நீங்கள் உண்மையான கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறபடி இல்லை டக்குன்னு உங்களை உயர்த்தி ஊழியத்தில் உயர்த்தி ஆண்டவர் ராஜா மாதிரி வச்சுருப்பார். அப்பொழுது உங்களுக்கு இருக்கிற இந்த நற்பெயரை கண்டு, உங்களுடைய வளர்ச்சியை கண்டு, உங்களுக்கு ராஜ்யபாரத்தை அன்று கொடுத்திருப்பதை பார்த்து, கூட்டங்களை கொடுத்திருப்பதை பார்த்து, லட்சங்களையும் கோடிகளையும் கொடுத்திருப்பதையும் பார்த்து, மாட மாளிகைகளையும் மிகப்பெரிய கட்டடங்களையும் வேலைக்காரர்களையும் கொடுத்திருப்பதை பார்த்து பற்கடித்து கொண்டே இருக்கிற செய்மைகள் எப்பொழுதும் இருப்பார்கள். நாம் எவ்வளவோ வருஷமாக இருக்கிறோம், முன்னேற முடியல. நாம் எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், முன்னேற முடியல. நம்ம அவனுக்கு முன்னாலே வந்துட்டோம், நம்ம ஒன்றும் செய்ய முடியல. நேற்று வந்த பையன், எங்கேருந்து வந்த பையன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோபமாக இருப்பாங்க. அதை வெளியே காட்ட மாட்டாங்க. அந்த சீமை எங்கே இருந்தான்னு இங்கே யாருக்குமே தெரியாது. ஆனால் மனசுக்குள்ளேயே வன்மத்தை வைத்திருந்தான். அதே போலவே அநேகர் உங்களுக்கு விரோதமாக வன்மத்தை வைத்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் கொஞ்சம் சறுக்கினாலும் சரி, கொஞ்சம் விழுந்து விட்டாலும் சரி, கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டாலும் சரி, உடனடியாக அந்த நேரத்தில் இந்த சீமையை போல உங்கள் மேலே கற்களை எறிந்து உங்களை குறித்து மிகுந்த கேவலமான காரியங்களை சொல்லி உங்களை எவ்வளவு துன்பப்படுத்த முடியுமோ அவ்வளவு துன்பப்படுத்துவார்கள். அப்படி துன்பப்படுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். எதுக்காக அப்படி கேவலமாக பேசுகிறாங்கன்னா, விழுந்து கிடக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து அவர்கள் கேவலமாய் பேசுவது அவர்களுக்கு பெரிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் உண்டாக்குகின்றது. அவனை நான் அப்படி பேசிட்டேன் இப்படி பேசிட்டேன்னு தெரியுமா, எதிர்பார்த்துருக்கவே மாட்டாம்ல, பார்த்தியா எப்படி கொடுத்தேன், பார்த்தியா எப்படி அவமானப்படுத்தினேன், பார்த்தியா எப்படி அவன் முகத்தை கிழிச்சேன் பார்த்தியான்னு சொல்லி பெருமைப்பாரு. ஒரு பெரிய சந்தோஷம். நம்முடைய வாழ்வில் நாம் யாருக்காவது உதவி செய்தால் நமக்கு சந்தோஷம், யாரையாவது தட்டி கொடுத்தால் நமக்கு சந்தோஷம், யாரையாவது பலப்படுத்தினால் சந்தோஷம், யாரையாவது கிறிஸ்துவுக்குள் நடத்தினால் நமக்கு சந்தோஷம், ஒரு தேவனுடைய பிள்ளை உயர்ந்து விட்டால் நமக்கு சந்தோஷம், இல்லைன்னா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்போது நமக்கு சந்தோஷம். ஆனால் இது போன்ற சீமைகளுக்கோ யாரையாவது துன்பப்படுத்தி துன்பத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் துன்பத்தை கொடுத்து அவர்களை கேவலமாய் பேசி கெட்ட வார்த்தைகளை பேசி அவர்களை இன்னும் விழ வைத்து பார்ப்பதில் ஒரு பெரிய சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம், பேய் சந்தோஷம். அதுதான் பேயுடைய சந்தோஷம். விழுந்து கிடக்கிற ஒரு மனிதனை ஏறி மிதிப்பதில் என்ன இருக்கிறது? அவர்களை குறித்து கேவலமாய் வாயினாலே தூஷிப்பது என்பது என்ன இருக்கிறது? அது சாத்தானாலே உண்டாகிறது. தூஷணம் என்பது, தூஷிப்பது என்பது பிசாசினாலே உண்டாயிருக்கு. இரவும் பகலும் அவன் அப்படித்தான் அவனுடைய பிள்ளைகளை தூஷித்து கொண்டே இருக்கின்றான். இந்த உலகத்தில் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சீமைகள் இருக்கத்தான் செய்வார்கள் என்பதை தாவீதுடைய வாழ்க்கை நமக்கு சுட்டித்து காண்பிக்கின்றது. Whether you like it or not, there will be seemays, and at one point of your lifetime you have to meet them. மிகவும் பயங்கரமான அந்த சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். இது சீமையை போன்ற பயங்கரமானவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நாம் எப்பொழுது மிகவும் சோர்ந்திருக்கிறோமோ அப்பொழுது அவர் கற்களை வீசத்தான் செய்வார்கள், கேவலமாய் பேசி சிரிக்கத்தான் செய்வார்கள். நீதிமான் விழுந்து விட்டால் அவர்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம். அவர்கள் அதற்கு தான் காத்திருக்கிறார்கள், எப்பொழுது நீதிமான்கள் விழுவார்கள் என்று சொல். இந்த பொல்லாத மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்வார்கள். இந்த பொல்லாத மனிதர்கள் நீங்கள் விழும்பொழுது சிரிக்கத்தான் செய்வார்கள். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இது முதலாவது கர்த்தராலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தாவீது போல நாம் உணர வேண்டும். இதில் தாவீது எப்படிலாம் இதை டீல் பண்ணாருங்கிறதுலாம் இன்றைக்கி நம்ம பார்த்து இதன் மூலமாக நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பாருங்கள், அங்கு அபிஷாய் எனப்பட்ட ஒரு சகோதரிவான் சொல்லுகிறார். 9 பாருங்கள். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிஷாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய்
ராஜாவாகி ஆண்டவனை தூஷிப்பானே, நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமா என்றான். இல்லையா? அங்கே தாவீது சொல்கிறாரு, தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகியால் ஏன் இப்படி செய்தா என்று கேட்கத்தக்கவன் யார்? உடனே அபிஷாய்க்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு பெரிய சௌரியவான், படைத்தலைவர் தம்பி. ராஜா, செத்த நாய் என்ன இப்படி பேசுது, நான் போய் அவன் தலையை வாங்கிட்டு வந்துடுறேன் என்று ராஜாவிடத்தில் அனுமதி கேட்பதை பார்க்கிறோம். உணர்வுள்ள ஒரு படை வீரன், உணர்வுள்ள ஒரு விசுவாசி. எப்படி என்று ராஜாவை நீ தூஷிக்கலாம் என்று கொதித்தெழுகிறார். நான் போய் தலையை வாங்கட்டும் என்று சொல்லுகிறேன். எத்தனையோ பேர் கூட இருந்தாங்க, அவங்களும் வருத்தப்படுறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட போய் நான் தலை எடுக்கட்டுமா, அவன் கதையை முடிக்கட்டுமான்னு சொல்லலை. ஆனால் அபிஷாய் எப்படி இது செத்த நாய், அவங்க அழகான ஒரு பட்டத்தை கொடுக்கின்றார். அபிஷாய் செத்த நாய். ஏன்னா இந்த அபிஷாயுடைய பட்டயத்துக்கு முன்னாலேயோ இவங்க கூட இருக்கிறவங்க பட்டயத்துக்கு முன்னாலே ஒரு நிமிஷம் கூட இந்த சீமையால் நிற்க முடியாது. நான் போய் கதையை முடிக்கட்டுமா ராஜா, தலையை தூக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த அபிஷாயை மிகவும் நான் பாராட்டுகின்றேன். ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் ரியலி அட்மயர் அபிஷாய். He could not tolerate Seimei's deeds and doings and words. எப்படி என் ராஜாவை இப்படி நீ பேசுகிற, அவன் கழுத்தை வெட்டுறேன் பார், உன் தலையை வெட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் துடித்து எழுந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். ஊழியக்காரில் கேவலமாக பேசிகிட்டே இருக்காங்க, சர்ச் பாஸ்டர் கேவலமாக பேசுகிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்கள கேவலமாக பேசுகிறாங்கன்னா சிரிக்கக்கூடாது, சேர்ந்து சிரிக்கக்கூடாது. மாறாக அவர்களுக்காக நம்முடைய இதயம் துடிக்க வேண்டும். எப்படி என்னுடைய பிள்ளை கேவலமாக பேசுகிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கின்றேன். ஒரு தேவனுடைய பிள்ளையை ஒருவன் தூஷிப்பான் என்றால், மீம்ஸ் போடுவான் என்றால், இல்லை என்றால் அவன் இப்படியாக யூடியூப்பில் பேசுவான், அது நமக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்த வேண்டும், வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்த வேண்டும். அப்படி என்றால் தான் நாம் உணர்வுள்ள ஒரு இருதயம் உடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம். தாய் யாராவது கேவலமாய் பேசினால் நாம் அதை பொறுத்து கொள்வோமா? தகப்பனை யாராவது கேவலமாய் பேசினால் நாம் பொறுத்து கொள்வோம். கோபம் வரும் அல்லவா? நம்முடைய ஆண்டவரை யாராவது கேவலமாய் பேசினால் நாம் பொறுத்து கொள்வோமா? நமக்கு அதிக கோபம் வரும் அல்லவா? நம்மை குறித்து பேசினால் பேசிவிட்டு போகட்டும், அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவரை குறித்து எப்படி கேவலமாய் பேசுவது, நமக்கு இதையும் கொதிக்கிறது அல்லவா? இதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளம். ஒருவேளை போய் தலையெடுக்க வேண்டாம். நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளை யாராவது கேவலமாக பேசுகிறாங்க, ஆண்டவர் கேவலம் தலையெடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு வருத்தமும் ஒரு கோபமாக நமக்கு வருகிறதா? இப்படி உள்ளம் அதனாலே வாதிக்கப்படுகிறது. ஐயோ, தேவனுடைய பிள்ளை எப்படி கேவலமாக இவன் பேசுகிறானே, கர்த்தரை இவன் கேவலமாய் பேசுகிறானே, இந்த மனிதன் இப்படியே ஆட்டம் போடுறானே, இவ்வளோ அநியாயம் பண்ணுறானே, நமக்கு அது உள்ளத்தில் வேதனை ஏற்படுத்துகிறதா, வருத்தத்தை ஏற்படுத்துகிறதா? இதை நம்முடைய ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பார். அபிஷாய்க்கு நிச்சயமாக ஒரு பரலோகத்தில் ஒரு பங்கு உண்டு. அப்படி அண்ணன் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டான். அபிஷாய் கடைசி வரைக்கும் கொலை செய்யப்பட்டதாக நம் பைபிளில் வாசிக்க முடியல. காரணம், இந்த நாளிலே இவர் தாவீதுக்காக வைராக்கியம் கொண்டதை ஆண்டவர் நிச்சயமாக குறித்து வைத்திருப்பார். வாழ்க்கையில நாம் உயிர் இருக்கிற மட்டும், கடைசி நிமிடம் மட்டும் தேவனுடைய பிள்ளைகளை யாராவது கேவலமாய் பேசுவார்கள் என்றால், அவர் ஊழியக்காரராக இருக்கட்டும், அவர் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கட்டும், இல்லைன்னா அவர் சபையில் ஒரு பெரிய மனிதராக இருக்கட்டும், கெட்ட வார்த்தைகளை பேசுவார்கள் என்றால் அது நமக்கு துன்பத்தை, மனதில் வருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். ஐயோ துடிக்கணும். அதுதான் ஒரு சரியான அடையாளம் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், எப்பா விட்டுரு, கர்த்தர் சொல்லியிருக்காரு, அனுமதிச்சிருக்காரு, அதனால அவன் பேசுகிறான், பேசிட்டு போகட்டும். என் சொந்த பிள்ளையே எனக்கு விரோதமாக வந்து நிற்கிறான், இவன் ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். தாவீது சொல்கிறார். தாவீது அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் அனுமதி கொடுத்தார், அதனால தான் என்னை தூஷிக்கிறான். இதை பார்த்து ஆண்டவர் எனக்கு மனம் இறங்குவார் என்று சொல்லி மிகப்பெரிய மனதோடு கூட தாவீது அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். தாவீது ராஜாவாக இருந்தார் என்றால் சும்மா இல்லைங்க. அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனம் இருக்கிறது, அதை எவ்வளோ அழகாக எடுத்துக்கொள்கிறார். கஷ்டமாக தான் இருக்குது, வேதனையாக தான் இருக்குது, அதனால் கர்த்தர் அனுமதி கொடுத்துருக்காருல, எவ்வளோ தூசிக்க முடியுமோ தூசிக்கட்டும், எவ்வளவு கற்களை வீச முடியுமோ வீசட்டும் என்று சொல்கிறார். ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீண்ட தூரமாக கற்களை வீசி 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 யாருக்கெல்லாம் அடிபட்டுச்சு, யார் மண்டெல்லாம் உடஞ்சின்னு தெரியல, கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டிக்கொண்டே இந்த சீமையை வந்தார் என்று காண்கிறோம். ஒருவேளை நீண்ட காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இப்படியாக பக்கத்து வீடுகள்லேருந்து உங்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறவங்க உங்கள் கூட பிராணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப காலமாக ரொம்ப தூரம் இவன் கலந்துக்கி வீசிட்டு வந்தான். நிறைய பேருக்கு சீமைகள் பக்கத்து வீடுகளில் தான் இருக்கிறார்கள், வேலை பார்க்குற இடத்துல பக்கத்தில் தான் இருக்காங்க.
ஊழியத்தில் தான் இருக்காங்க, இரவும் பகலும் கள்ள தூக்கி வீசிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை கெட்டாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்க்கையை நரகமாக்கிடுவாங்க. பிரியத்துக்குரியவர்களே, தாவீதை நினைத்து கொள்ளுங்கள், அவர் அதை பொறுத்து கொண்டார். பரவாயில்ல, வீசிட்டு போட்டோம். ஒரு ராஜாவுக்கு அதை எப்படி சொல்ல மனது வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அவ்வளோ கம்பீரமாய் வாழ்ந்த அந்த மனிதன் அதை ஏற்றுக்கொண்டார். ஓகே, நான் பேசட்டும். அமைதியாக அவர் அழுது கொண்டே போகிறார். தவிர்த்து சீமையை ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவன் தலையெடுங்கன்னு சொல்லவே இல்லை. அது பொறுத்து கொண்டார். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையை தருவாராக. யாராவது நம்மை கேவலமாய் பேசும் பொழுது, இரவும் பகலும் பேசும் பொழுது, அதை பொறுத்து கொள்கிற மனதை ஆண்டவர் தருவாராக. சிலுவையில் இயேசு தொங்கும் பொழுது பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டிருந்த 2 கள்ளர்களும் கூட ஆண்டவரை கேவலமாய் பேசினார்கள், நிந்தித்தார்கள், பரியாசம் செய்தார்கள் என்று நாம் காண்கிறோம். ஒருத்தர் கடைசியில் மனம் திரும்பினார். ஆண்டவர் அதை பொறுத்து கொண்டார். அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை, அவர் அமைதியாக இருந்தார். நம்முடைய உத்தமத்தை நாம் எல்லாருக்கும் விளக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை, இது ஆண்டவர் விளக்குவார். நாம் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுங்கிற அவசியம் இல்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் மௌனமாக இருப்போம். தாவீதை போல அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்கம் உடையவர்களாக இருப்போம். எவ்வளோ காலம் அவன் தூசிப்பான்னு சொல்லி பார்ப்போம். உங்களை பக்கத்து வீட்டில் இருந்து கேவலமாக பேசிக்கிட்டே இருக்காங்க, அவன் எவ்வளோ காலம் பேசுகிறான்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், இப்படியாக அங்கே அமைதியாக போகிறாங்க. அதுக்கு பிறகு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் தாவீதை கொல்ல வந்த அந்த அவருடைய மகனாகி அப்சலோம் அவன் கொல்லப்படுகிறான். காட்சிகள் மாறுகின்றன. ஒளிக்க போயிருந்த ராஜா திரும்பி ஊருக்கு வராரு. எல்லாரும் ராஜாக்கிட்ட போகிறாங்க, தாவீதிட்ட போகிறாங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் தான் ராஜாவாக இருக்குன்னு சொல்லி மறுபடி ராஜாவாக தாவீது வந்து விடுகிறார். அங்கே சீமை எதிர்பாராத ஒரு திருப்பம் நடக்கிறது. யாரை கேவலமாய் பேசி கதை முடிந்து விட்டது என்று பரியாசம் செய்தானோ அவரே கம்பீரமாக மறுபடி ராஜாவாக வருகிறார். அப்பொழுது அங்கே சீமைக்கு எவ்வளோ பக்குன்னு அடிச்சிருக்கும், எவ்வளவு அங்கே வேதனையாக இருந்திருக்கும். ஐயோ, வெக்கப்பட்டு போய் முதலாவது நபராக ஓடி போய் தாவீது காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் அந்த அடியான் செஞ்ச தவற தெரியாமல் பண்ணிட்டேன் ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா என்று சொல்லி தாவீது கால்களை பிடித்து கதறினார் என்று நான் காண்கிறோம். தாவீதும் பெரிய மனதோடு கூட மன்னித்து அனுப்பினார் என்றும் நாம் வாசிக்கிறோம். எந்த சீமையை தாவீது மீது கற்களை வீசினானோ, கெட்ட வார்த்தை பேசினானோ, அவன் தாவீது கால்களை வந்து கட்டி பிடிக்கின்றான். ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றினபடினால. என்னைக்குனாலும் ஊழியக்காரன் பக்கம் தானே ஆண்டவர் இருப்பாருங்க. அதில் எதுவும் சந்தேகம் இருக்குதா? மாற்று கருத்து உங்களுக்கு இருக்குதா? சூழ்நிலையை மாற்றிடுறாரு. ஒழிக்க போயிருந்து இப்போ ராஜாவா கம்பீரமாக வராரு. சீமை நடுங்கி போயிடுறான். காலில் போய் விழுந்த, ஐயா என்னை மன்னிங்க, தெரியாமல் பண்ணிட்டேன் ஐயா, ஏதோ மதியினத்தினால முட்டாள்தனத்தால பண்ணிட்டேன் ஐயா, ராஜா எனக்கு ஜீவனை கொடுங்க ஐயா, என்னை கொண்டுறாதீங்க ஐயான்னு சொல்லி கால்களை பிடித்தான். யார் உங்களை இன்றைக்கு கேவலமாய் பேசுகிறார்களோ, கற்களை தூக்கி வீசுனாங்களோ, சிரிக்காங்களோ, அவங்க உங்க கால்களை வந்து ஓடி பிடித்து கெட்டி பிடித்து அழுகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்குவார். அப்படி இல்லை என்றால் நான் தாவீதின் தெய்வத்தை குறித்து நான் பேசவில்லை என்று தான் சொல்லக்கூடிய ஆசைப்படுகிறேன். யார் இன்னைக்கு உங்களை பரியாசம் பண்ணிட்டு இருக்காங்களோ, யார் உங்களுக்கு விரோதமாக நின்றுட்டு இருக்காங்களோ, அவங்க காலை பிடிச்சு கட்டி பிடிச்சு அழுவாங்க, என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன் ஐயா, என்னை மன்னிச்சிருங்க அம்மா, என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம பேசிட்டேன், நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டேன், நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு தெரியாம பேசிட்டேன், நீங்க ஒரு உத்தமரும் தெரியாம பேசிட்டேன், ஏதோ பொறாமையில பேசிட்டேன், ஆற்றாமையில பேசிட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி உங்க காலில் விழுந்து அழுவாங்க. மன்னிங்க மன்னிங்க, நீ மன்னிச்சுங்க, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுவான். அப்படி சொல்லவில்லை என்றால் நான் தாவீதின் தெய்வத்தை ஆராதிக்கவில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. தாவீதுக்கு என்ன செய்தாரோ அதைத்தான் உங்களுக்கு செய்வார். அவருக்கு நீதி செய்தார். காலில் வந்து விழுந்து அழுதான். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை கேவலமாய் பேசுகிறார்களோ காலில் வந்து விழுந்து கட்டி பிடித்து அழுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, ஒரு சூழ்நிலை மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளை யாரெல்லாம் பரியாசம் செய்கிறார்களோ, கேவலமாய் பேசுகிறாங்களோ, கர்த்தர் குறித்து வச்சுக்கிட்டே வருவார். ஒரு நாள் வாழ்க்கையை புரட்டி போடுவார், மாற்றி போடுவார். அப்பொழுது அவர் ஓடி வந்து காலில் வந்து விழுந்து அழுவார்கள் என்பதை மறந்து போகவே கூடாது. ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா. தாவீதுக்கு யோசித்து பார்த்துருப்பாரு, எப்படிலாம் இவன் பேசினா, எப்படிலாம் களை தூக்கி வீசினா, எப்படிலாம் சிரிச்சான், நம்ம எப்படிலாம் வருத்தப்பட்டோம், நீ காலில் வந்து விழுந்திருக்கான். ஆண்டவரை நோக்கி பார்த்துருப்பார், நன்றியோடு துதிச்சிருப்பார் இல்லையா? என்னுடைய ஞானத்தினால அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, நான் நீதிமான் என்கிறபடினாலே அல்ல, ஐயா உங்களுடைய கிருபையினாலே இது நடந்திருக்குதையான்னு சொல்லி ஆண்டவரை துதிச்சிருப்பார். மன்னித்து விட்டு விடுகிறார். தாவீது எங்கேயோ போயிடுறாருங்க. நம்மளால அப்படி மன்னிக்க முடியுமான்னு தெரியலங்க. ஆனால் தாவீது மன்னிச்சிடுறாரு. சரிப்பா நீ போ, சரி தெரியாம பண்ணிட்டியா போ, ஆண்டவர் எனக்கு மறுபடியும் ராஜ்யபாரத்தை கொடுத்துருக்கிறாரு, இந்த நல்ல நாளில் நான் ஏன் உன்னை கொல்லணும், சரி நீ போயிருப்பா,
பெரிய மனதோடு மன்னித்து விட்டார் என்று காண்கிறோம். ஆனால் அவர் பிற்பாடு அவருடைய மகனாகி சாலமோன் ராஜாவாகி மாறின பொழுது இதை கூப்பிட்டு, நீ அவன் தகப்பனை நீ இப்படி கேவலமாக நீ பேசின, இந்த பாரு, நீ இந்த ஊருக்குள்ளேயே தான் நீ இருக்கணும், நீ வெளியே போனேன் அடைக்கலப்பட்டதை விட்டு நீ வெளியே போனால் உன்னை கொண்டுருவேன்னு சொல்கிறார். ஆனால் இந்த சீமைக்கு சில வருடங்கள் ஆன பிறகு அந்த மரண பயம்லாம் போய் செஞ்ச பாவம்லாம் மறந்து போகுது. சாலமோன் ராஜா கொடுத்த கட்டில் மறந்து போகுது. வேலைக்காரங்க ஓடி போகணுன்னு பிடிக்க போகிறான், ஊரை விட்டு வெளியே போயிடுறான். உடனடியாக அந்த செய்தி சாலமோன் ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் கூப்பிட்டு விடுறாரு, வாடா வா, அந்த ஊரை விட்டு வெளியே போகாத, போனால் உன் கதை முடிச்சிருவேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீ ஏன் வெளியே போன, அடைக்கலப்பட்டதை விட்டு ஏன் வெளியே போனேன், எங்கள் அப்பாவை எவ்வளோ நீ கேவலமாக பேசுகிற, நீ சாக வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கின்றார். அந்த சீமையை வெட்டி கொலை செய்யப்பட்டான், பரிதாபமாய் மரித்து போனார் என்று காண்கிறோம். அந்த கிரேஸ் பீரியடில் அந்த சீமை இருந்த பொழுது நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சோம், தாவீராஜா கேவலம் பேசணும், மன்னிச்சு விட்டுருக்காங்க, நம்ம அதை பயன்படுத்தி கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த செஞ்ச பாவத்தை நினச்சி உண்மையிலே மனக்கசந்து அழுது அந்த அடைக்கலப்பட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கர்த்தரை தேடி உண்மையாக இருந்திருப்பாருன்னா அந்த தண்டனை வந்திருக்காது. ஆனால் அவன் புத்தி மாறலை. தாவீராஜா காலில் வந்து உண்மையிலே மனம் திரும்பி அழலை, உயிர் பெறக்கூடாதுங்கிற நாடகம் தான் அவன் ஆடினான். அவன் உண்மையிலே வருத்தப்படலை, செஞ்ச பாவத்துக்கு வருத்தப்படவே இல்லை. அதனால தான் கடைசியில் ஒரு நாள் தன் ஜீவனை இழந்து போனான். சிலர் எவ்வளோ பெரிய பாவங்கள்லாம் செஞ்சவங்களாம் இருக்காங்க, ஆனால் அவங்க ஒரு கட்டத்தில் உண்மையிலே அதுக்கு வருத்தப்படுவாங்க. உண்மையிலே வருத்தப்பட்டால் நம்ம ஆண்டவர்கிட்ட நிச்சயமாய் உண்மையிலே ஒரு மன்னிப்பு உண்டு. ஆனால் சூழ்நிலையின் காரணமாக பயந்து நம்ம எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து மன்னிப்பு கேட்டு ஒருவேளை மனம் திரும்பியது போல நாடகம் ஆடுகிற எத்தனை பேர்களை காண்கிறோம். அவங்க மெய்யாகவே மனசுக்குள்ளே மனம் திரும்பவே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் விட்டு வைக்கவே மாட்டார். அவன் கதை முடிந்துவிடும் என்பதை வரலாறு சுட்டி காண்பிக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இது அருமையான நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நீ மனம் இறங்கி என்ன வியாதியாக இருந்தாலும் நீ சுகம் தர வேண்டும். நீ யெகோவா ராஃபா, எப்படியாவது தகப்பனை எங்களுக்கு சுகம் தர வேண்டும். எங்களுக்கு பாவங்களை மன்னிங்க, நாங்கள் அக்கிரமம் செய்தோம், மீறுதல் செய்தோம், எங்கள் முற்பிதாக்கள் பாவங்களை செய்தார்கள், எங்களை மன்னிங்கப்பா, எங்களுக்கு இப்போ சுகந்தாருங்க, இழந்து போன பழைய பலனையும் அழகையும் தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இப்பொழுது வருமானத்துக்கான வழிகளை திறந்து தாரும். வேலை இல்லை, இன்டர்வியூவில் கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்ச வேலை தக்க வைக்க முடியல, வேலையில் நிம்மதி இல்லை, வீடு கட்ட முடியல, வீடு கட்டினா பக்கத்து வீட்டில் பிரச்சனை, திருமணமான மனைவியினால் கணவனால் பிரச்சனை, பிள்ளை இல்லை, எனக்கு பல பிரச்சனை, வயசாகிடுச்சு, நடக்க முடியல, இதுக்கு என்ன பண்ண தெரியலன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். அமைதி சமாதானத்தையும் தார். அப்படியே ஆண்டவரை தோத்திரம் ஐயா, இந்த உலகத்தில் வாலிபத்தின் பாவங்களை சிக்கி, போதையில் சிக்கி, பழி வாங்க வேண்டுங்கிற எண்ணங்களை சிக்கி தவிக்கிற, நிம்மதி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பைக்கை வேகமாய் ஓட்டி போகிற பிள்ளைகள், வாலிபல் நடுங்குகிறோம், என்ன ஆகும்பா, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டையும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். நடக்கலான் குறி முதியோரிடத்தில் இந்த புதிய மாதத்தில் தங்குவதற்கு அநேகரை அழைத்து கொண்டு வார் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் ஜெகிஸ்தா காலங்கள் நிலைத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.